Hi friends, welcome to our channel Kanidam Bayamillai. Last video la exercise 1.1 la 10th sum la first subdivision post பண்ணிருந்தோம். இப்போ இந்த வீடியோல second subdivision பார்க்க போறோம். என்ன சொல்லிருந்தாங்கன்னா அவங்க கொடுத்திருக்கிற rational நம்பரை ascending and descending orderல எழுத சொல்லிருந்தாங்க. அதுல first subdivision last videoல பார்த்தோம். இப்போ second subdivision பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க? minus 17 by 10, minus 7 by 5, 0, minus 2 by 4, minus 19 by 20. இப்போ நம்ம வந்து இதை ஏறு வரிசையிலையும் இறங்கு வரிசையிலையும் எழுத சொல்லியிருக்காங்க. அப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் எல்லாத்தையும் நம்ம சேம் நம்பரா சேஞ்ச் பண்ணணும். ஆனா இங்க கொடுத்திருக்கிற எல்லாமே டிஃபரெண்ட் நம்பர். அதனால நம்ம சேம் நம்பரா சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? எல்லா நம்பர்ஸ்க்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா 10, 5, 0க்கு கீழே எதுவுமே இல்லை, 4, 20. இப்போ எல்லாமே காமனா 2 டேபிளில் கேன்சல் ஆகும் 5 தவிர. அப்போ 5 2s are 10, 5, 2 2s are 4, 10 2s are 20. நெக்ஸ்ட் வந்து 2 டேபிளாலேயே போடலாம். 5 அப்படியே வந்துடும். 5, 1 2 is 2, 5 2s are 10. நெக்ஸ்ட் எல்லாமே காமனா 5 டேபிளில் கேன்சல் ஆகும். 5, 1 5 is 5, 1 5 is 5, 1 5 is 5. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? எல்சிஎம் கண்டுபிடிச்சதுல எல்சிஎம் என்ன கிடைச்சிச்சு? 2 into 5, 2 2s are 4, 4 into 5, 20. அப்போ எல்சிஎம் எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சதுல நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு? 20 கிடைச்சிருக்கு. இப்போ கீழே டினாமினேட்டர் எல்லாத்தையுமே நம்ம என்னவா சேஞ்ச் பண்ண போறோம்? 20ஆ சேஞ்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கிறது minus 17 by 10. இப்போ 10 எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 20 கிடைக்கும்? 10 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது 20 கிடைக்கும். இப்போ டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் சேம் டேபிளால மல்டிபிள் பண்ண போறோம். minus 17 into 2, minus 34, 10 2s are 20. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? minus 7 by 5. 5 எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு வந்து 20 கிடைக்கும்? 4ஆல மல்டிபிள் பண்ணா 20 கிடைக்கும். அப்ப டினாமினேட்டரை 4ஆல மல்டிபிள் பண்ணும்போது நியூமரேட்டரையும் 4ஆல தான் மல்டிபிள் பண்ணணும். 5 4s are 20, 7 4s are 28. இங்க மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 0 தான். 0க்கு டினாமினேட்டர்ல நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து 0வா தான் இருக்கும். ஸோ 0 அப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 2 by 4 இந்த டேபிளால மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 20 கிடைக்கும். 4 5s are 20. அப்போ மேலே நியூமரேட்டரையும் 5ஆல மல்டிபிள் பண்ணும். minus 2 into 5, minus 10, 4 5s are 20. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? minus 19 by 20. இங்கே ஆல்ரெடி டினாமினேட்டரில் 20 தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மேலையும் கீழையும் 1ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 1ஆல எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். minus 19, 20 into 1, 20. இப்போ கீழே எல்லாமே என்னவா மாற்றியாச்சு? 20ஆ மாற்றியாச்சு 0வை தவிர. ஏன்னா 0க்கு டிவைடட் பை 20 போட்டாலும் அதோட வேல்யூ 34 by 20. நெக்ஸ்ட் என்ன கிடச்சிச்சு? minus 28 by 20, 0 தான். நெக்ஸ்ட்டு minus 10 by 20, minus 19 by 20 கிடச்சிச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்? ஏறு வரிசையில் எழுத போகிறோம். எழுதுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? மைனஸ் வேல்யூ தான் ஃபஸ்ட்டு வரும் சின்ன நம்பரில். இங்கே எல்லாமே மைனஸ் தான் 0வை தவிர. அப்போ நம்ம மைனஸில் என்ன பார்த்துருக்கோம்? மைனஸில் எது பெரிய நம்பராக இருக்குதோ அதுதான் சின்ன நம்பர். இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னது? minus 34 by 20 less than. நெக்ஸ்ட் எது சின்ன பெரிய நம்பர்? minus 28 by 20
less than next பெரிய நம்பர் minus 19/20 less than minus 10/20 next தான் நம்மளுக்கு 0 வரும் அடுத்து தான் பாசிட்டிவ் நம்பர் வரும் இங்க பாசிட்டிவ் நம்பரே இல்ல next 0 மட்டும் தான் இருக்கு அப்ப 0 தான் பெருசு ஏறு வரிசையில எழுதும்போது நமக்கு இப்படி தான் கிடைச்சது next இறங்கு வரிசையில எழுத போறோம் இறங்கு வரிசையில எப்படி எழுதுறது அப்படினா ஏறு வரிசையில கண்டுபிடிச்சத அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுவோம் இங்க சின்ன நம்பர்ல இருந்து பெருசு எழுதிருக்கோம் டிசைனிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் எழுதுவோமா அப்ப இது அப்படியே டிசைனிங் ஆர்டர் அதாவது ரிவர்ஸ்ல எழுதுறோம் 0 greater than minus 10/20 greater than minus 19/20 greater than minus 28/20 greater than minus 34/20 ரேஷனல் நம்பர்ஸ் தான் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்ல எப்படி சேஞ்ச் பண்றது எப்படி மாத்துறது அப்படின்றத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ இந்த வீடியோல பார்க்கலாம்